இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா இருக்காங்கன்ற தைரியத்துல இந்த உலகமே எங்களை எப்படி பார்த்தாலும் சரி, ஆனா நான் ரொம்பவே தைரியமா இருந்தேன். அக்கா எனக்கு துணையா இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் வாழ்க்கை மேல நம்பிக்கை வந்து ஒரு அடி முன்னாடி வச்ச. ஆனா அக்கா எப்ப என்ன ஒரு அனாதையா விட்டுட்டு போனாங்களோ அப்பதான் நான் உண்மையான பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க ஆரம்பிச்சேன். இந்த உலகத்துல என்ன சுத்தி எவ்வளவு பேர் இருந்தாலும் நான் மட்டும் தனியா இருந்தேன். என் வாழ்க்கை மேல ஒரு ஆசையே இல்லாம ஒரு அனாதை மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் அக்கா இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல விவேக். இன்னொரு பக்கம் நீ என்ன காதலிக்கிறேன்னு என் பின்னாடி சுத்துறியே தவிர என்ன கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியமே இல்ல. இன்னொரு பக்கம் என்ன பெத்த தாய் மாதிரி பாத்துக்கிட்ட அக்கா என்ன விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க. இந்த நேரத்துல எனக்குள்ள நான் எந்த அளவுக்கு வேதனை பட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இப்பெல்லாம் எனக்கே நான் ஒரு சும்மா மாதிரி இருக்க தெரியுமா? வேதனைய மனசுக்குள்ளேயும் சுமக்க முடியாம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு தெரியுமா? என் அக்கா ஞாபகம் வரும்போதெல்லாம் எனக்கு கத்தி அழணும் போல இருக்கும். என்ன அழாதன ஆறுதல் படுத்த என் கூட யாராவது ஒருத்தர் இருக்கணும்னு தோணுது. ஆனா எனக்குதான் யாரும் இல்லையே. அட்லீஸ்ட் நான் உன் மேல சாஞ்சு ஆழ்றதுக்கு கூட எனக்கு அந்த கொடுப்பனை இல்ல. சாரி ஜானு, உன்னோட வேதனை எனக்கு புரியுது. ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு நான் இருக்கேங்கிற தைரியத்தை கொடுக்க எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா வீட்டுல இருக்கிற நிலைமையால உன்னை இன்னும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியல. ஒருவேளை லக்ஷ்மி அண்ணி இருந்திருந்தா இந்நேரம் கண்டிப்பா நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்திருப்போம். அண்ணி அந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருந்த கலையே போயிடுச்சு. அப்புறம் நம்ம வாழ்க்கை மேலேயும் எனக்கு ஆசையே போயிடுச்சு. எது என்னவோ இப்ப கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? சரி, நீ கிளம்ப, நான் கிளாஸ்க்கு போகணும்.